சில்லி வந்து தேங்காய் எண்ணெயில் பொரிக்கிறேங்க. இந்த இங்கே பாருங்களேன். லைட்டாக தொட்டு ம் அப்படியே போட்டு அதுக்கு சவுண்டு வரும். கொதிச்சிருச்சான்னு பார்க்கறக்கு அது ஒரு சொட்டு தண்ணி. சரிங்க அண்ணாச்சி. நீ சில்லி போடலாமா? போடலாங்க அண்ணாச்சி. தயாராகிடுச்சுங்க. தயாராகிடுச்சு. நம்ம ரொம்ப பெருசாக போடுறோம். துண்டு பெருசாக இருக்கிறதுனால ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆகிடும். கேஎஃப்சி சிக்கன் மாதிரி வருது. போடுறது கலர்லாம் இல்லை ஏங்கண்ணாச்சி. ஐயோ எடுத்தாச்சுங்க. சில்லி நல்லா இருக்குண்ணா. ஆமாங்க அண்ணாச்சி, நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாச்சி அதில் ஆயிலே இல்லை. அப்படியே வர வரன்னு ஸ்பைஸியாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பொட்டுக்கல்ல சேர்க்கறதுனால இந்த ஆயில் வராதுண்ணா. ஆயில் வந்து இதில் ஒட்டவே கிடையாதுங்க. அப்படியே வந்து வர வரன்னு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எப்படிடா இருக்குது டேஸ்ட்? எப்படி மைக்கு சூப்பராக இருக்கா? மசாலாலாம் கரெக்டாக இருக்கா? தரமாக இருக்குங்க. என்ன சூப்பருங்க. இங்கே 1 கிலோ சாப்பிட்டாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா திகட்டாது. ஏன்னா இதில் வந்து கறி வாடை இல்லை, எண்ணெய் பசை இல்லை. ஏமைக்கில் உங்கள் ஊர் ஸ்டைலில் பசை இல்லை. எப்பயும் போல் நல்லா கறி வந்து ஸ்பைஸியாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு இதமாக இருக்கும். மற்ற எண்ணெயை காட்டி வந்து தேங்காய் எண்ணெய் ரொம்ப பெஸ்ட்டு, உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். ஆமாம், அதனால சாப்பிட்றோம். 1 கிலோக்கு மேலே கூட சாப்பிடலாம். அளவாக இருந்தால் தான் எப்படிங்க பார்த்தீங்களா? மினி ஸ்டாலே போட்டேன். அண்ணாச்சி பிரியாணி எவ்வளோ வியாபாரம் பண்ணலாம்? என்ன 3 ரூபா ஒரு விளையாட்டுக்குல ஒரு 3 ரூபா பிஸ்கட் வரும்போது ஒன்று வாங்கிட்டு வந்தால் போதும். சரிங்க அண்ணாச்சி. ஒரு பிரியாணி இலவசம் யாராக இருந்தாலும் சரி. கறியை போய் கழுக போகிறோம். கறி வந்து அண்ணாச்சி கழுவு போகிறாங்க. சரிங்க அண்ணா. சரிங்க அண்ணாச்சி. அரிசியும் சரிங்க, கறியும் சரிங்க. 3 டைம் வந்து அலசினாங்க. அதே மாதிரி வந்து டக்குன்னு வந்து அலசினவாமுங்க. இல்லாட்டி நீர் கோர்த்துக்குச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ருசி வந்து வராது. இந்த பொட்டுக்கல்ல போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனை வந்து ரெடி பண்ணாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்களா. 1 கிலோவுக்கு 200 கிராம் பொட்டுக்கல்ல. 1 கிலோவுக்கு 200 கிராம் பொட்டுக்கல்ல. சரிங்க. காஷ்மீர் மிளகாய் பொடி இருந்தால் டீஸ்பூனை திருப்பி பிடிச்சி, ஒரு டீஸ்பூனை திருப்பி பிடிச்சா எவ்வளோ வரும் அந்த அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் பொடின்னு இருக்கு. இப்போ அந்த கைப்பிடியில் எடுத்து போட சொல்கிறீங்க. அளவா கொஞ்சம். சரிங்க அண்ணாச்சி. சில்லி பவுடர் 50 கிராம். ஓ சரிங்க. சில்லி பவுடர் 50 கிராமு. இதுக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைச்சி போடணும், பேஸ்ட் சேர்க்கக்கூடாது. ஓ டேஸ்ட்டுக்காக அளவாக ஒரு விரல் துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு போட்டால் ருசி வரும். இது கூட கம்பல்சரி அதை சேர்க்கணும். அது சேர்த்தா கொஞ்சம் மனம் இருக்கும், மொறுமொறுப்பு இருக்கும். சில்லி வந்து தேங்காய் எண்ணெயில் பொரிக்கிறேங்க. இந்த இங்கே பாருங்களேன். சூப்பராக இருக்குப்பா. தண்ணி இருந்தால் அப்படி லைட்டாக தொட்டு அப்படியே போட்டால் அதுக்கு சவுண்டு வரும். கொதிச்சிருச்சான்னு பார்க்கறக்கு அது ஒரு சொட்டு தண்ணி. சரிங்க அண்ணாச்சி. அவ்வளோதான். நீ சில்லி போடலாமா? போடலாங்க அண்ணாச்சி. தயாராகிடுச்சுங்க. தயாராகிடுச்சு. ஆமாம், நம்ம ரொம்ப பெருசாக போடுறோம். துண்டு பெருசாக இருக்கிறதுனால ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆகிடும். கேஎஃப்சி சிக்கன் மாதிரி வருது. போடுறது இல்லை, கலர்லாம் இல்லை ஏங்கண்ணாச்சி. ஐயோ எடுத்தாச்சுங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் எல்லாத்தையும் 4 எல்லாம் வாங்கிட்டு வந்துச்சுங்க. ஒன்று லைட்டாக 2 பேரும் சாப்பிட்டு பாருங்கள். மைக்கேல் சூடாருன்னு அப்படி லைட்டாக எடுத்து வாயில் போடு. ஆனால் வந்துங்க இதில் வந்து ஆயில் எதுவுமே ஒட்டவே கிடையாது. பார்த்தீங்களா? ஆயில் வந்து இதில் ஒட்டவே கிடையாதுங்க. அப்படியே வந்து வர வரன்னு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எப்படிடா இருக்குது டேஸ்ட்? எப்படி மைக்கேல் இருக்கு? சூப்பராக இருக்கா? மசாலாலாம் கரெக்டாக இருக்கா? தரமாக இருக்குங்க. உண்மையான சூப்பருங்க. இந்த கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி எதுவும் வராது. ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயில் செய்யணும்னு சொல்லும்போது நான் வந்து இந்த இதிலே கடல் எண்ணெயிலே சாப்பிட்டு பழகிட்டு நம்ம வந்து அது எப்போ இருக்குமோ என்ன இதுன்னு யோசிச்சுங்க. ஆயில் இருக்கிறதே சுத்தமாக தெரியவே இல்லை. சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சாப்பிடாமல் இருக்க முடியலைங்க. இன்னும் பிரியாணி வேறு சாப்பிடணுமில்ல, அதனால சொல்லி அப்படியே இருக்கட்டும். நல்லா இருக்கனால தானே நினச்சி காலி ஆகுது. சரி. சில்லி நல்லா இருக்கேண்ணா. ஆமாங்க அண்ணாச்சி, நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாச்சி அதில் ஆயிலே இல்லை. அப்படியே வர வரன்னு ஸ்பைஸியாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பொட்டுக்கல்ல சேர்க்கறதுனால அந்த ஆயில் வராதுண்ணா.
இந்த சில்லி பொறுத்தளவுக்குங்க நீங்கள் 1 கிலோ சாப்பிட்டாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா திகட்டாது. ஏன்னா இதில் வந்து கறி வாடை இல்லை, எண்ணெய் பசை இல்லை, ஏமைக்கில் உங்கள் ஊர் ஸ்டைலில் பசை இல்லை. எப்பயும் போல் நல்ல கறி வந்து ஸ்பைஸியாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு இதமாக இருக்கும். மற்ற எண்ணெயை காட்டி வந்து தேங்காய் எண்ணெய் ரொம்ப பெஸ்ட்டு, உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். ஆமாம், அதனால சாப்பிட்றோம். 1 கிலோக்கு மேலே கூட சாப்பிட்லாமுங்க. என்னாச்சு அளவாக இருந்தால் தான் என்னாச்சு நிறைய சாப்பிட முடியும். இன்னும் சாப்பிட முடியாது. இந்த வீடியோ வந்து இதோட நம்ம முடிச்சுக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். டாடா, பை பை. பாய் சொல்லுங்கள்.